முன்பாக வில்லியனூர் பைபாஸ் சாலையில் சிக்னலில் இருசக்கர வாகனத்தில் இருந்த பெண்ணிடம் தங்கச் சங்கிலியை பறித்து சென்ற நபரை வில்லியனூர் காவல்துறையினர் சிசிடிவி காட்சிகளை வைத்து தீவிர விசாரணை மேற்கொண்டனர். மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் பேரில் பயிற்சி ஐபிஎஸ் அதிகாரி கதிரவன் மேற்பார்வையில் வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு குற்றவாளியை தேடி வந்த நிலையில் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு வில்லியனூர் புதுச்சேரி புதிய பைபாஸ் சாலை அருகே காவல் கண்காணிப்பாளர் குற்றப்பிரிவு காவலர்கள் ரங்கராஜ், ராஜரத்னம், பிரபு, காவல் நிலைய குற்றப்பிரிவு காவலர்கள் சதீஷ் மற்றும் ஐயனார் ஆகியோர் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் தங்கச் சங்கிலியை பறித்து சென்ற நபர் அதே சட்டையுடன் அடையாளம் கண்டு சந்தேகத்தின் அடிப்படையில் பிடித்து சென்ற போது இருசக்கர வாகனத்தை போட்டுவிட்டு தப்பி ஓட முயன்றார். அப்போது குற்றப்பிரிவு காவலர்கள் தப்பிக்க முயன்ற 2 பேரையும் மடக்கி பிடித்து குற்றவாளிகள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்து வில்லியனூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். பின்னர் தீவிர விசாரணை மேற்கொண்டதில் தமிழக பகுதியான ஆலங்குப்பம் கிராமத்தை சேர்ந்த அபினேஷ் என்பதும் இவர் மீது தமிழக பகுதியில் சுமார் 30க்கும் மேற்பட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் அவரது கூட்டாளியான திருபுவனை பகுதியை சேர்ந்த பாலாஜி என்பவன் மீது போக்சோ வழக்குகள் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் புதுச்சேரி காவல் நிலையங்களில் நிலுவையில் உள்ளதும் தெரியவந்தது. இருவரும் சிறையில் இருந்த போது நட்புறவு வைத்துக் கொண்டு பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டதும் குறிப்பாக வழிப்பறி சம்பவத்தில் சாதுரியமாக செயல்பட்டதும் தெரியவந்தது. பின்னர் தம்பதியிடமிருந்து பறித்து சென்ற தங்கச் சங்கிலியை ஒரு அடகு கடையில் வைத்து பணம் பெற்று அந்த பணத்தின் மூலமாக அபினேஷ் தாய்க்கு தங்க நகை வாங்கியதையும் கஷ்டப்படாமல் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்கு வழிப்பறியில் ஈடுபட்டதாகவும் விசாரணையில் வாக்குமூலம் அளித்தனர். மேலும் 2 குற்றவாளிகளும் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருடியதும் விசாரணையில் அம்பலமானது. மேலும் கைது செய்யப்பட்ட 2 குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன்னிலையில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். உங்களுக்கு போக புதுச்சேரி தந்தை பெரியார் நகரில் செயல்பட்டு வரும் பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயா பள்ளியில் இந்த ஆண்டும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 100% தேர்ச்சி பெற்று சாதனை புரிந்துள்ளது. இதை பற்றி பள்ளி தாளாளர் புவனா வாசுதேவன் கூறுகையில், பல ஆண்டுகளாக பள்ளியுடன் பயணித்து வந்த மாணவர்கள் இன்று உயரிய வெற்றியை அடைந்துள்ளனர். கண்ணீர், கவலை, என் குழந்தையின் எதிர்காலம் என்ன ஆகும் என்ற பெற்றோரின் மன அழுத்தம் ஆகியவற்றிலிருந்து இன்று வெற்றியின் உச்சியை எட்டியுள்ள இந்த மாணவர்களின் பயணம் அனைவரையும் நெகிழ செய்கிறது. சிறுவர் பருவத்திலிருந்து வளர் இளம் பருவம் வரை நியூரோ டைவர்ஸ், சுமாராக கற்போர், மெதுவாக கற்போர் மற்றும் அசாதாரண திறன்கள் கொண்ட குழந்தைகளின் வளர்ச்சி, தன்னம்பிக்கை, சமூக பழக்கம், கல்வி முன்னேற்றம் ஆகியவை பிரிட்ஜஸ் லேர்னிங் வித்யாலயாவின் தனித்துவமான வழிகாட்டுதலால் உருவாகியுள்ளதாக பெற்றோர்கள் மகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர். இப்பள்ளியின் பெற்றோர்கள் கூறுகையில், இந்த குழந்தைகள் மதிப்பெண்களில் மட்டுமல்லாமல் மனிதநேயம், ஒற்றுமை, பரிவு, தலைமை திறன், தன்னம்பிக்கை ஆகியவற்றிலும் சிறந்து விளங்குகின்றனர். மாணவர்கள் ஒருவரை ஒருவர் சகோதரர் சகோதரிகளாக நேசித்து வளர்வது எங்களை பெருமைப்பட வைக்கிறது. சவால்கள் நிறைந்த கேள்விக்குறி நிலையிலிருந்து வெற்றிகரமான வாழ்க்கை பயணத்திற்கு சென்றுள்ள ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமான சாதனையாளர்கள் என்று தெரிவித்தனர். மேலும் பெற்றோர்கள் பிரிட்ஜஸுடன் இணைந்த பிறகு எங்கள் குழந்தைகளின் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டது. கல்வி மட்டுமின்றி ஒழுக்கம், சமூக பழக்கம், பொறுப்புணர்வு, தன்னம்பிக்கை ஆகிய அனைத்திலும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பள்ளி நிர்வாகம் இணைந்து கொண்டாடிய இந்த வெற்றி விழா உற்சாகமான மற்றும் உணர்ச்சி பூர்வமான தருணமாக அமைந்தது. மேடம் இங்கே ஓகே.
ஓகே மேம். ஓகே, அப்படியே இருங்க மேம். அப்படியே இருங்க மேம். ஓகே, இல்லை இல்லை. புதுச்சேரியில் தமிழக பாடத்திட்டத்தை பின்பற்றி செயல்பட்டு வரும் தனியார் பள்ளிகளில் இந்த ஆண்டிற்கான 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் இன்று வெளியிடப்பட்டன. இதில் புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் செயல்பட்டு வரும் பிரசிடென்சி எலைட் ஹையர் செகண்டரி பள்ளி மாணவி 600 மதிப்பெண்களுக்கு 598 மதிப்பெண்கள் பெற்று மாநில அளவில் முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். மாணவியின் இந்த சிறப்பான சாதனையை தொடர்ந்து பள்ளியில் பாராட்டு விழா நடைபெற்றது. பள்ளியின் தாளாளர் கிறிஸ்டிராஜ் மாணவிக்கு பொன்னாடை அணிவித்து இனிப்புகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். மேலும் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கைத்தட்டி பாராட்டி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அதேபோல் மாநில அளவில் அடுத்தடுத்த இடங்களை பெற்ற மாணவர்களுக்கும் பள்ளி நிர்வாகம் சார்பில் பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. மாணவர்களின் வெற்றிக்கு ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு மற்றும் பெற்றோர்களின் ஒத்துழைப்பே காரணம் என பள்ளி நிர்வாகம் தெரிவித்தது. இந்த ஆண்டு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் பிரசிடென்சி எலைட் ஹையர் செகண்டரி பள்ளி 100% தேர்ச்சி பெற்று மேலும் ஒரு சாதனையை பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. 2025-26 தமிழ்நாடு பாடத்திட்டத்தின்படி மேல்நிலை 2ஆம் ஆண்டு தேர்வு எழுதி வெற்றி பெற்ற அனைத்து மாணவ மாணவியருக்கும் பிரசிடென்சி கல்விக் குழுமத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். குறிப்பாக இந்த பிரசிடென்சி மேல்நிலைப்பள்ளி எலைட் 120 மாணவர்கள் தேர்வு எழுதி அனைத்து மாணவர்களும் சிறப்பான மதிப்பெண்கள் பெற்று, அதில் குறிப்பாக சுஜிதா என்ற மாணவி 600க்கு 598 மதிப்பெண்கள் எடுத்து ஒரு மாபெரும் சாதனை செய்துள்ளார். அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். நிறைய மாணவர்கள் நிறைய பாடங்களில் 100க்கு 100 மதிப்பெண்கள் எடுத்து சாதனை புரிந்துள்ளனர். பிரசிடென்சி மேல்நிலை பள்ளியானது 312 மாணவர்கள் தேர்வு எழுதி அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றுள்ளனர். பல பாடங்களில் 100 மதிப்பெண்கள் பெற்று பல சாதனைகளை செய்துள்ளனர். இந்த நேரத்தில் நான் மாணவ சமுதாயத்திற்கு கூறிக்கொள்வது, பலவிதமான கவன சிதறல்கள் இருந்தாலும் மாணவர்கள் ஒரு குறிக்கோளுடன் உயர்ந்த நோக்கத்துடன் எந்த விதமான தவறான வழிக்கு செல்லாமல் பயணிக்கும் பொழுது நிச்சயமாக தேர்வுகளில் மட்டுமல்ல வாழ்க்கையிலும் பல சாதனைகளை செய்ய முடியும். எத்தனை தடைகள் வந்தாலும் அதையெல்லாம் பொருள்படுத்தாமல் மாணவர்கள் தங்களுடைய எண்ணத்தையும் உயர்ந்த குறிக்கோளை நோக்கி பயணிக்க வேண்டும். தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் இந்த நேரத்தில் ஒரு சரியான பாடப்பிரிவை தேர்ந்தெடுத்து நல்ல கல்லூரியை தேர்ந்தெடுத்து நல்ல மதிப்பெண்களை பெற்று எதிர்காலம் சிறப்பாக அமைய பிரசிடென்சி கல்விக் குழுமத்தின் சார்பாக எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை அனைத்து மாணவர்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் பகுதிக்குட்பட்ட மடுகரை பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஸ்ரீ கூத்தாண்டவர் ஆலய தீமிதி திருவிழா கடந்த 21ஆம் தேதி இரவு 12 மணி அளவில் எல்லை காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. தொடர்ந்து தினம்தோறும் பல்வேறு பூஜைகள் நடைபெற்று வந்த நிலையில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் 12 மணிக்கு கூந்தல் முடித்தல், படுகளம் போடுதல் உள்ளிட்ட விசேஷ பூஜைகள் நடைபெற்றன. இதனைத் தொடர்ந்து மாலை 5 மணி அளவில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் வடுகரை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளை சார்ந்த நூற்றுக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து அம்மனை வழிபட்டு சென்றனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநிலத்தின் முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். அதன்பின் ராஜவேலுவிற்கு ஆள் உயர மாலை அணிவித்து பொன்னாடை போர்த்தி முதல் மரியாதை செய்யப்பட்டது. மேலும் தீமிதி திருவிழாவில் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவிற்கான ஏற்பாட்டினை ஆலய பொறுப்பு அதிகாரி மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர்.
புதுச்சேரி மாநிலத்தில் கடந்த 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்ற நிலையில் சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்ட பாகூர் சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்த வாக்காளர்களிடம் ஒவ்வொரு கிராமமாக காட்டுக்குப்பம், வார்கால் ஓடை, புதுநகர், கன்னிக்கோவில், மணப்பட்டு, புதுக்குப்பம், மதிகிருஷ்ணாபுரம் என்று ஒவ்வொரு ஊராக சென்று வாக்களித்த நபர்களுக்கு நன்றியினை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் அந்தந்த பகுதியை சார்ந்த ஊர் முக்கியஸ்தர்கள், பெண்கள் ஆரத்தி எடுத்து மாலை அணிவித்து பொன்னாடை போற்றி மரியாதை செய்தனர். சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் பேசுகையில், பாகூர் சட்டமன்ற தொகுதியில் இனிவரும் காலங்களில் உங்களோடு இணைந்து அனைத்து நலத்திட்டங்களையும் செய்து கொடுப்பேன் என்றும் மீண்டும் என்னை வெற்றி பெற செய்த நல்ல உள்ளங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன் என்றும் கூறினார். மகிழ்ச்சி அடைகிறேன். சொன்னது போல என்னுடைய வெற்றி உங்களுடைய கிராமத்திலிருந்து தான் தொடங்குகின்றதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. என்னோட பணிகளும் மாலை அணிவிக்கும் வருக என்று சகோதர சகோதரிகள் பல்லாண்டு காலம் வாழ்க என வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். மீண்டும் தமிழகத்தில் கடந்த மாதம் 23ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிட்ட வேட்பாளர்கள் அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றனர். அதனை முன்னிட்டு தமிழகத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க உள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் 4 முனை சந்திப்பில் மணவெளி சட்டமன்ற உறுப்பினர் ராமு தமிழக வெற்றிக் கழக தொகுதி மற்றும் மாநில பொறுப்பாளர்கள் முன்னிலையில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழகத்தில் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதை முன்னிட்டு சிறப்பாக வெற்றி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல்வேறு பகுதிகளில் அவ்வப்போது மிதமான மழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சாலை ஓரங்கள் மற்றும் காலி இடங்களில் கொட்டப்படும் குப்பைகளால் துர்நாற்றம் வீசி வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. மேலும் நகரின் மைய பகுதிகளில் கொட்டப்பட்டுள்ள குப்பைகள் அகற்றப்படாமல் உள்ளதால் குப்பைகளில் இருந்து வெளியேறும் துர்நாற்றத்தின் காரணமாக பன்றிகள் ஈர்க்கப்பட்டு நகரின் பல்வேறு பகுதிகளில் நாளுக்கு நாள் பன்றிகளின் தொல்லை அதிகரித்து வருகிறது. குறிப்பாக வில்லியனூர், தில்லை நகர், திருகாமேஸ்வரர் நகர், கோட்டைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் பன்றிகள் குட்டிகளுடன் சுற்றி வருவதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட வாய்ப்புள்ளதாக அப்பகுதி மக்கள் அச்சம் தெரிவித்து வருகின்றனர். மேலும் துறை சார்ந்த அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் பன்றிகளை அகற்றி பொதுமக்களை பாதுகாக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் மேற்கு வங்கத்தில் ஆட்சியில் இருந்த திரிணாமுல் காங்கிரஸ் வீழ்த்தப்பட்டு பாஜக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் ஆட்சியை கைப்பற்றியது.
மேற்கு வங்கத்தின் முதல்வராக சுவேந்து அதிகாரி பொறுப்பேற்றுள்ள நிலையில் அதனை புதுச்சேரி பாஜகவினர் புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் ராமலிங்கம் தலைமையில் இந்திரா காந்தி சிலை சதுக்கம் அருகே ஒன்று திரண்டு வெற்றி கோஷங்களை எழுப்பியதுடன் பட்டாசுகள் வெடித்தும் சாலையில் சென்ற பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர். இந்த வெற்றி கொண்டாட்டத்தில் புதுச்சேரி பாஜகவை சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கைகளில் கொடியுடன் கோஷங்களை எழுப்பி ஆரவாரமாக கொண்டாடினர். வரலாறு காணாத வெற்றியை இன்று இந்திய நாடு பெற்றிருக்கிறது. ஏனென்றால் இது பாரதிய ஜனதா கட்சியின் வெற்றி அல்ல, இது இந்திய நாடு வென்றிருக்கிறது என்பதற்கான உதாரணம். தேச விரோத சக்திகளிலிருந்து இந்தியாவிலே நம்ம மேற்கு வங்கத்தை நாம மீட்டிருக்கிறோம். இந்த அற்புதமான சிறப்பான செயல் ஏன்னா ஏறக்குறைய இந்தியா சுதந்திரம் அடைந்து 79 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த வெற்றியை நாம் அடைந்திருக்கிறோம். அந்நிய சக்திகளை புறந்தள்ளி இப்ப மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைந்திருக்கிறோம். இதன் மூலம் பங்களாதேஷினுடைய அதாவது அந்நிய நாட்டு குடியேறிகளை நாங்கள் விரட்டி இருக்கிறோம். அதன் மூலமாக இந்த அற்புதமான வெற்றியை பெற்றிருக்கிறோம். புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு 100 டிகிரிக்கு மேல் கடுமையான வெயில் வாட்டி வதைத்து வந்ததுடன் அனல் காற்று வீசி வந்ததால் பொதுமக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகினர். வெயில் தாக்கத்தை குறைப்பதற்காக பல்வேறு குளிர்பானங்களை அருந்தி வெயிலின் தாக்கத்தில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொண்டனர். இந்த நிலையில் கடந்த 2 தினங்களாக வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்தது. நேற்று இரவு முதல் லேசான சாரல் மழை பெய்து வந்த நிலையில் இன்று காலை முதல் மழை பெய்ய தொடங்கியது. குறிப்பாக நகர பகுதிகளான முத்தியால்பேட்டை, முதலியார்பேட்டை, லாஸ்பேட்டை, புதிய பேருந்து நிலையம், கடற்கரை சாலை உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பெய்தது. இதேபோல் கிராமப்புறங்களான அரியாங்குப்பம், பூரணாங்குப்பம், தவளக்குப்பம், பாகூர், கரையான்புத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமப்புற பகுதிகளிலும் லேசான மழை பெய்து வந்தது. தொடர்ந்து மழை பெய்து வந்ததால் வெயிலின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது. இதனால் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் ரயில்வே பாதையில் வில்லியனூர் 10 கண்ணு லெவல் கிராசிங்கில் ரயில்வே தண்டவாளம் பராமரிப்பு பணி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் தண்டவாளம் அருகே உள்ள தார் சாலைகள் உடைத்து எடுக்கப்பட்டு அதற்கு பதிலாக ஜல்லிகள் மற்றும் கற்கள் கொட்டி பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த பணி சரிவர முடிக்கப்படாமல் உள்ளது. காலையிலிருந்து புதுச்சேரியில் லேசான மழை விட்டுவிட்டு பெய்து வருவதால் லெவல் கிராசிங்கில் தண்டவாளத்தை கடக்க முடியாமல் வில்லியனூர் 10 கண்ணு சாலையில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் சாலையின் 2 புறங்களிலும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றன. மேலும் சாலையை கடக்கும் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் தண்டவாளத்தை கடக்க முடியாமல் ஜல்லி மற்றும் கற்களில் சிக்கி விபத்திற்குள்ளாகினர். காலையிலிருந்து சுமார் 100க்கும் மேற்பட்டோர் சாலையில் வழுக்கி விழுந்து படுகாயமும் அடைந்தனர். எனவே உடனடியாக தண்டவாள பராமரிப்பு பணியை முழுமையாக மேற்கொள்ளப்பட்டு பயணிகள் செல்வதற்கு ஏதுவான முறையில் அமைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பண்ணணும் இதை அது சரி பண்ணி கொடுக்கணும். நாங்கள் வேலைக்கு வரோம், அப்புறம் வேற வழி எங்களுக்கு இல்லை. இந்த பக்கம் எப்படி வர்றது? நாங்கள் எங்களுக்கு வழி இல்லை, எப்படி வர முடியும்? காலையில் வரல வெயிட்டில் விட்டோம். வேற ஒரு ஆள் என்னை பிடிச்சோம். நாங்கள் சரியாக தீர்மானம் ரொம்ப பாதிப்பு இதெல்லாம், ரொம்ப கஷ்டம் இதெல்லாம். இது நல்லது கிடையாது இதெல்லாம்.